எஸ்ஐபியோடைய முதல் ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறது, என்னுடைய மொபைல் மூலியமாவே எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு கணக்கு நான் தொடங்க முடியுமா அல்லது எஸ்ஐபியில் பணம் போட முடியுமா அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்ல போறேங்க. எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாம நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி 5 நிமிஷத்துல எப்படி ஒரு எஸ்ஐபி முதலீட்டை தொடங்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. வணக்கம் நண்பர்களே, இது தங்கச் சுரங்கம் அபிஷியல் யூடியூப் சேனலுங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நான் எஸ்ஐபியை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தாங்க இந்த வீடியோ. முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய பேன் கார்டு. இதுதான் முதலீடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஆதார் கார்டுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். முக்கியமா இகேஒய்சி செக் பண்ணி நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கணும். மூணாவது விஷயம், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட். இதுல நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ வசதியுடன் கண்டிப்பா இருக்கணுங்க. இந்த 3 விஷயம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டியது. அடுத்ததா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்துடலாங்க. ஸ்டெப் 1 என்னன்னா, முதல்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்க. சரி, பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, க்ரோ, ஜீரோதா காயின் அல்லது குவேரா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, இதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை தாங்க. ஸ்டெப் 2 என்னன்னா, சரியான ஃபண்டை நீங்க செலக்ஷன் பண்ணுது. அதாவது ஆப்புக்குள்ள போனதுமே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு நீங்க போங்க. அதுல இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. நீங்க ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது அதன் கடந்த கால வருமானம், அதாவது பாஸ்ட் ரெவென்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்குது அப்படின்னா பாஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 3 என்னன்னா, எஸ்ஐபி ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். அதாவது ஒன் டைம் எஸ்ஐபியா அல்லது மந்த்லி எஸ்ஐபியான்னு 2 ஆப்ஷன் கேட்குங்க. அதில் நாம மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு நாம தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம பணத்தை சீரா சேமிக்க உதவுங்க. ஸ்டெப் 4 என்னன்னா, தொகை மற்றும் தேதியை உறுதி செய்யறது. அதாவது நீங்க மாதம் எவ்வளவு முதலீடு செய்ய போறீங்க, 500 ரூபாயா அல்லது 1000 ரூபாயா அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க. அதே போல ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில உங்க பேங்க்ல இருந்து பணம் கழிக்கப்படணும் அப்படிங்கறத விஷயத்தையும் இதுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். உதாரணமா, உங்களுக்கு சம்பளம் மாதமான 1ஆம் தேதி வருது அப்படின்னா நீங்க 2ஆம் தேதி கூட உங்களோட பணத்தை கழிக்கிற மாதிரி அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ 5 என்னன்னா, ஆட்டோ பே அப்படிங்கிற வசதிங்க. இந்த வசதி நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ அல்லது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தோ பணத்தை செலுத்த தேவையில்லைங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தேதியில் பணம் கழிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஸ்டெப் 4ல் நீங்கள் பதிவு செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டெப் 4ல் பதிவு செய்ததன் பிரகாரம் ஆட்டோ பே அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ அல்லது நீங்க எவ்வளவு பணத்தை மென்ஷன் அங்க பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பணத்தை தானாகவே எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஆட்டோ பே அப்படிங்கிற வசதி. இந்த ஸ்டெப்பை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ எஸ்ஐபில பணம் கட்டதை நீங்க எப்பயுமே மறக்கவும் மாட்டீங்க. அடுத்ததா, நிபுணருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியங்க. அதாவது முதலீடு செஞ்சா மட்டும் போதாதுங்க, இந்த 2 விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும். அதாவது முதல் விஷயம் என்னன்னா, டைரக்ட் பிளான் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். எப்போதுமே டைரக்ட் பிளானை நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்பதான் கமிஷன் இல்லாம உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். 2வது விஷயம், சந்தேக கண்டு என்னைக்குமே பயப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட் இறங்குறப்ப உங்களுடைய எஸ்ஐபியை எப்பயுமே நிறுத்தாதீங்க. அப்பதான் உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும், அதிகமான லாபமும் கிடைக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுடைய முதலீட்டு பயணம் தொடங்கியாச்சு. இதுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தயங்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தங்கச் சுரங்கம் அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் புதுசா அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.